அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பின் பகுதி 8வது பயானாக ஹஜ்ஜுடைய அந்தரங்க தத்துவம் பற்றி இந்த பயானில் நாம் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். நமது மற்ற ஹஜ்ஜுடைய பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். கேட்டு அதிகமாக 2-3 முறை போட்டு கேட்டு பயனடையுங்கள். சிந்தித்து பார்க்கும் பொழுது ஹஜ்ஜு என்பது 2 தோற்றங்களுடைய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த கடமையில் ஒவ்வொரு செயலிலும் 2 வகையான அந்தரங்க தத்துவம் அடங்கியிருக்கின்றது. உண்மையில் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஆணையிலும் லட்சக்கணக்கான பிரயோஜனங்களும் ஞானங்களும் நிறைந்துள்ளன. அவைகள் வரை மனிதனுடைய சிந்தனைகள் கூட சென்றடைய முடியாது. ஆனால் சிற்சில விஷயங்கள் மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. அவற்றை எல்லா மனிதர்களும் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். இதைப்போல ஹஜ்ஜுடைய எல்லா செயல்களிலும் பல நுட்பங்கள் அடங்கியுள்ளன. அவைகள் வரை நம் அறிவு சென்றடைய முடியாது. ஆனால் 2 விஷயங்கள் மட்டும் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் செயலிலும் மிக தெளிவாக காணப்படுகின்றன. அதில் முதலாவது மரணம், இன்னும் அதற்கு பிறகுள்ள நிலைகளை பற்றிய எடுத்துக்காட்டு. 2வது அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவது. இன்னும் ஆன்மாவை உண்மையான இறை அன்பிலும் உண்மையான இறை நேசத்திலும் திளைக்கச் செய்வதன் எடுத்துக்காட்டு. இந்த 2 காட்சிகளை குறித்து இங்கு சுருக்கமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த எடுத்துக்காட்டுகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அம்சத்திலும் இவை பிரதிபலிப்பதை தெளிவாக விரிவாக பார்த்து கொள்ளலாம். முதல் எடுத்துக்காட்டு மரணம், இன்னும் அதற்கு பிறகு நிகழக்கூடிய காட்சிகள் ஆகும். மனிதன் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது தனது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வீடு வாசல், தேசம் ஆகிய அனைத்தையும் முற்றிலும் துறந்து வேறொரு நாட்டிற்கு செல்வதானது மறு உலக பயணத்தை மேற்கொள்வதை நினைவுபடுத்துகின்றது. தனது மனம் லயித்து போயிருந்த வீடு வாசல், தோட்டந்துறவு, அன்பர்களுடைய அவைகள் ஆகிய அனைத்தும் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஒரே அடியாக விடை பெற்று விடுகின்றன. இது மரண வேளையில் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து விடுவதைப் போலதான் உள்ளது. மேற்கூறிய விஷயமானது ஹஜ்ஜுக்கு புறப்படும் பொழுது சிந்தித்து படிப்பினை பெற தகுந்ததாக அமைந்திருக்கின்றது. இன்று தற்காலிகமாக விடைபெற்று விடுவதைப் போல வெகு சீக்கிரத்தில் அந்த வேளையும் வர இருக்கின்றது. அப்பொழுது நிரந்தரமாக அந்த பொருட்கள் எல்லாம் விடைபெற்றுவிடும். இதற்கு பிறகு வாகனத்தில் ஏறுவதை கருத்தோடும் படிப்பினை கண்ணோட்டத்தோடும் பார்க்கும் பொழுது அது ஜனாசாவில் ஏறிப்போகக்கூடிய நினைவை ஏற்படுத்தி விடுகின்றது. வாகனத்திலும் பிரயாணமானவுடன் அது ஒவ்வொரு அடியிலும் சொந்த ஊரையும் உறவினர்களையும் பிரிந்து தூரமாக்குவதைப் போல ஜனாசாவை தூக்கி செல்பவர்களும் பிரியமான மனைவி மக்களையும் வீடு வாசல் சொத்து செல்வம் அனைத்தையும் விட்டு ஒவ்வொரு அடியிலும் பிரித்து தூக்கி செல்கின்றார்கள். சிலர் நிச்சயமாக ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வார்கள். இன்னும் சிலர் கபரு வரை கொண்டு சேர்ப்பார்கள். இன்னும் சிலர் கபரில் இறக்கவும் மண்ணை தள்ளி மூடவும் கூட செய்வார்கள். இந்த காட்சிகள் அனைத்தும் ஹாஜிகளோடு நிகழ்கின்றன. சில ஜனங்கள் வீட்டிலிருந்தே முசாஃபஹா செய்து அல்லாஹ்வுடைய அமானிதமாக சென்று வாருங்கள் என்று கூறி விடைபெற்று சென்று விடுவார்கள். சிலர் ரயில் நிலையம் வரை சென்று வழி அனுப்புவார்கள். இன்னும் சிலரோ மிக நெருங்கிய உறவினர்களோ உடன் சென்று கப்பல் வரை ஏற்றிவிட்டு விமானம் வரை சென்றுவிட்டு வருவார்கள். இறுதி வரை உடன் வருபவர்கள் கப்பலில் செல்லும் பொழுதும் கூட இருப்பார்கள். அவ்வாறு வருபவர்கள் தனது உறவினர்கள், நண்பர்கள் அல்லது சொத்து செல்வமாக இருக்கலாம். அவ்வாறு உடன் வருபவர்களில் சில பிரயாண நண்பர்கள் தூய எண்ணமுள்ளவர்களாகவும் கஷ்டத்தில் பங்கு கொள்பவர்களாகவும் சுகமளிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிம்மதியை ஏற்படுத்துவார்கள். சில சகாக்கள் துர்நடத்தை, துர்குணம், பிடிவாதம், சண்டையிடுவது போன்ற தீய குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் பிரயாணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிம்மதிக்கு பதிலாக அதிக வேதனைக்கு காரணமாக இருப்பார்கள். இதைப்போல அனைத்தும் மறுமையின் பயணத்திலும் நிகழ்கிறது. மறுமையின் பயணத்தில் கடைசி வரை வருபவைதான் கபரிலும் பிரயாண கூட்டாளியைப் போல வர இருக்கின்றது. அவற்றில் நல்ல செயல்கள் சகலவித சுகத்திற்கும் நிம்மதிக்கும் காரணமாக இருக்கும். தீய செயல்கள் எல்லா விதமான துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணமாக அமையும்.
நல்ல செயல்கள் அழகும் வனப்பும் வாய்ந்த மனித உருவத்தில் கபரில் உடனே இருக்கும். மேலும் தீய செயல்கள் மிக விகாரமும் பயங்கரமும் துர்வாடையும் கொன்ற தோட்டத்தில் கபரில் உடன் இருக்கும். மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்ப சுகம் மரணத்திற்கு முன் உலகில் தேடிக்கொண்ட நல்ல அமல்களுடைய அடிப்படையிலேயே கிடைக்கும். இது ஹஜ்ஜுடைய யாத்திரையிலும் பயணத்திற்கு முன்னர் ஆயத்தப்படுத்தி கொண்ட பொருள், பணம் ஆகியவைகளின் அளவு வழி முழுவதும் சுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை போலாகும். பாக்கியமுள்ள ஒருவருக்கு அவருடைய பிரியமானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் குர்ஆன் ஓதியோ அல்லது தான தர்மங்களை செய்தோ நன்மைகளை கபரில் அனுப்பி வைத்தால் அது கடும் தேவையுள்ள அவ்வேளையில் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இது ஹாஜிக்கு அவருடைய நண்பர் அல்லது உறவினர் உண்டி வாயிலாக பணம் அனுப்பியிருந்தால் அது அவருக்கு அளவில்லாத மகிழ்வையும் சந்தோஷத்தையும் அளிக்கும் என்பதைப் போல இருக்கின்றது. அதற்கு பிறகு பிரயாணத்தில் இடைவெளியில் கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், கொடுமைக்கார சுங்க அதிகாரிகள், சாமான்களை சோதனையிடுவது, பாஸ்போர்ட் சரி செய்வது போன்ற சகல நிகழ்ச்சிகளையும் ஹாஜி சந்திக்க வேண்டியிருக்கும். இவை யாவும் முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு, ஈமான் பரிசோதனை அல்லது பாம்பு, தேளு, புழு, பூச்சி, இன்னல்கள், ஆமல்நாமா என்னும் செயலேடு தன்னுடன் இருப்பதை ஆகியவை போன்ற கபருடைய சகல காட்சிகளையும் நினைவூற்றுகின்றது. இதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்பொழுது 17வது சூராவின் 13வது வசனத்தில், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய செயலேட்டை முடித்து அவனுடைய கழுத்தில் மாலை போல மாட்டி வைப்போம் என்று கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா எவர்களுக்கு கணக்கின்றி நிறைய செல்வம் அளித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் இலகுவான முறையில் பாஸ்போர்ட் சுங்க பரிசோதனைகளுக்கு பிறகு ஹிஜாஸை விமானம் மூலமாக சில மணி நேரத்தில் சென்று அடைந்து விடுவார்கள். இதை போலவே எவர்களிடம் நல்ல அமல்களுடைய சேமிப்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் கபருடைய எல்லா கட்டங்களையும் வெகு விரைவில் கடந்து விடுவார்கள். கபருடைய வேதனைகளை அறியாதவர்களாக கவலையற்று புதுமண பெண்ணை போல அதில் கியாமத்துடைய நாள் வரையிலுள்ள நீண்ட காலம் தூங்கிவிடுவார்கள். அவர்களுக்கு அந்த நீண்ட காலம் மணிக்கணக்கிலும் நிமிடக்கணக்கிலும் கடந்துவிடும். எவ்வாறு ஒரு புது மணப்பின் முதலிரவில் தங்க இலைகள் சேர்ந்த பட்டாடை விரிப்பில் படுத்து உறங்குகின்றாளோ அதை போலவே அவர்களும் கபரில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இதற்கு பிறகு எஹ்ராமுடைய 2 வெள்ளை துண்டுகள் கஃனுடைய 2 துணிகளை அதனை கட்டியிருக்கும் காலமெல்லாம் நினைவுபடுத்துகின்றது. படிப்பினை பெறும் கண்ணோட்டம் உடையவர்களுக்கு எஹ்ராம் அணிந்திருக்கும் காலமெல்லாம் இதை போல தம்முடைய சடலமும் கஃனுடைய 2 துணிகளில் சுருட்டப்பட்டு கிடைக்கும் என்று நினைவில் இருக்க வேண்டும். இன்னும் இஹ்ராமின் பொழுது லப்பைக் என்னும் தல்பியாவை ஓதுவது, ஹாஜராகிவிட்டேன் என்பது கியாமத்துடைய நாளில் அழைப்பாளரின் அழைப்பின் பேரில் ஓடுவதை நினைவூட்டுகின்றது. திருக்குர்ஆனில் அந்த நாளில் எல்லா மக்களும் அல்லாஹ்வின் சார்பாக அழைப்பாளரின், அதாவது சூர் ஊதக்கூடிய மலக்கின் அழைப்பை கேட்டு அதை பின்பற்றி செல்வார்கள் என்று வருகிறது. 20வது சூரா 108வது வசனம். 45வது சூராவின் 27வது வசனத்தில், இன்னும் அந்த நாளில் ஒவ்வொரு சமுதாயத்தாரும் முழந்தாளிடப்பட்டிருக்கின்ற நேர் காண்பீர்கள். ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அவர்களுடைய பதிவு புத்தகத்தின்பால் அழைக்கப்படுவார்கள் என்று குர்ஆனில் வருகிறது. மேலும் மக்காவில் நுழைவதானது அல்லாஹுடைய ரஹமத்துகளை ஆதரவு வைக்கப்படும் அந்த மறு உலகத்தில் நுழைவதைப் போல உள்ளது. ஏனென்றால் திருமக்கமா நகர் சாந்தியின் உறைவிடமாயிற்றே. எனினும் தன்னுடைய தீய செயல்களின் காரணமாக சாந்தியின் உறைவிடமாகிய அங்கும் தனக்கு சாந்தி கிடைக்காமல் போய்விடுமோ என்று அச்சமுற்றிருக்க மிகைத்திருக்கின்றது. திரு மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலம் இந்த அச்சத்தையும் ஆதரவையும் பற்றிய நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது. சாந்தியின் உறைவிடமான அந்த புனித ஸ்தலம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் கிருபையையும் அவன் அளித்த கனிந்த அருட்கொடைகளையும் மகா உதவிகளையும் நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் தான் காலமெல்லாம் செய்த தீய காரியங்கள் நினைவிற்கு வந்து இறந்த பிறகு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் எங்கே போவது என்ற கவிதையின் கருத்திற்கொப்ப அச்சத்தை அளிக்கின்றது. பைத்துல்லா, அதாவது காபத்துல்லா, அல்லாஹுடைய வீட்டை பார்ப்பது கியாமத்துடைய நாளில் அந்த புனித வீட்டின் எஜமானனான அல்லாஹவை பார்ப்பதை நினைவூட்டுகின்றது. எவ்வாறு அவனுடைய தரிசனத்தின் பொழுது அச்சமும் நடுக்கமும் கண்ணியமும் மேலோங்குமோ
அவ்வாறே இந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு உயர்வான கண்ணியமும் மரியாதையும் ஒரு மாமன்னனின் திருச்சபையில் செல்லும் பொழுது உண்டாகுவதைப் போல உண்டாக வேண்டும். பைத்துல்லாவுடைய தவாஃப், அர்ஸை சுற்றி தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் என்றென்றும் தவாஃப் செய்யக்கூடிய மலக்குகளை நினைவூட்டுகின்றது. சுஹானல்லாஹ். காபாவுடைய திரைகளை பிடித்து அழுவது, முல்தஜமை அணைப்பது முதலியவை பெரும் உபகாரியும் இரட்சகனுமாம எஜமானனுக்கு குற்றமிழைத்த ஒரு அடிமையினுடைய உமைக்கு ஒத்திருக்கின்றது. தவறிழைத்த அவன் தன் எஜமானனின் உடையை பிடித்து மன்னிப்பு கோரி அழுகின்றான். மேலும் அவனுடைய வீட்டு வாசலையும் சுவரையும் பிடித்து அழுகின்றான். ஏனென்றால் மன்னிப்பு கிடைக்க அதுவே வழியாகும். இன்னும் இது கியாமத்துடைய நாளில் மனிதன் தன் பாவங்களை எண்ணி எண்ணி அழுவதற்கு உதாரணம் ஆகும். சஃபா மர்வாக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவது மஹசருடைய மைதானத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓடுவதை நினைவுபடுத்துகின்றது. திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், 54வது சூறாவின் 7வது வசனத்தில், பரவி சிதறிய வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தைப் போல கபறுகளிலிருந்து வெளியேறுவார்கள் என்று கூறப்படுகிறது. என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயப்படி இது கியாமத்துடைய நாளின் ஆச்சரியமான ஒரு காட்சியை நினைவூட்டுவதாக இருக்கின்றது. இதை பற்றி ஹதீஸில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது, கியாமத்துடைய நாளில் ஜனங்கள் நிம்மதி இழந்து துன்பங்களின் பெருக்கத்தால் நெருக்கடிக்குள்ளாகி நபிமார்கள் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் அல்லாஹுடைய மஹ்பூலான அடியார்கள் ஆகியோர்களை அணுகி தங்களுக்காக சிபாரிசு செய்யுமாறு விண்ணப்பித்து கொள்ள விரும்புவார்கள் எண்ணுவார்கள். இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் முதன்மையானவர்களாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்கள் எங்களுடைய தந்தையாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை தன்னுடைய கையால் படைத்தான். மலக்குகளை உங்கள் மின் சிரம்பணிய வைத்தான். அவனே சகல வஸ்துக்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்றுத்தந்தான். எங்களுக்காக தாங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று வேண்டுவார்கள். அதற்கு அன்னார், நான் செய்ய இயலாது. என்னிடம் இந்த விளக்கப்பட்ட தானியத்தை பற்றி கேட்கப்பட்டால் என்ன ஆகும்? எனவே நீங்கள் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடார்கள். ஜனங்கள் நிம்மதியல்லாமல் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் செல்லுவார்கள். அவர்களும், நான் வெள்ளப்பெருக்கின் பொழுது என்னுடைய மகனை காத்தருளும்படி சந்தர்ப்பம் அறியாமல் அல்லாஹ்விடம் உதவி கோரிவிட்டேன் என்று தன்னுடைய இயலாமையை கூறி, நீங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று கேளுங்கள் என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் தம்முடைய முடியாமையை சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் போகுமாறு சொல்லிவிடுவார்கள். அவர்களும் தன்னுடைய இயலாமையை கூறி ஹஜ்ரத் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைப்பார்கள். அவர்களும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் செல்லுமாறு ஆலோசனை கூறுவார்கள். அந்த பயங்கரமான நாளில் மன்றாட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் பெருமை நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சார்ந்திருக்கும். ஆக இது நீண்ட ஒரு நிகழ்ச்சியாகும். திடுக்கம் நிறைந்த நாளிலே இங்கும் அங்கும் பீதியோடு விழுந்தடித்து ஓடக்கூடிய அந்த காட்சியை இங்கு சித்தரித்து காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். முழு அரஃபாவுடைய மைதானமோ மஹசருடைய மைதானத்தில் முழு முன்மாதிரியாக தோற்றமளிக்கின்றது. அதில் கடுமையான சூரிய வெப்பம் தகிக்க தண்ணீரும் நிழலும் இல்லாத ஒரு மைதானத்தில் மக்கள் எல்லோரும் தாங்கள் மன்னிக்கப்படுவோம் என்ற ஆதரவோடும் பாவங்களை எண்ணி அஞ்சியவர்களாகவும் ஒன்று திரண்டிருப்பார்கள். என்னுடைய அபிப்பிராயப்படி அரஃபாவுடைய மைதானத்தில் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆன்ம உலகில் ஆரம்ப நாளிலே அலஸ்து பிறப்பிக்கும் என்ற நம்முடைய வாங்கப்பட்ட வாக்குறுதி பற்றியதே ஆகும். ஆலமே அர்வாஹில் அல்லாஹு தஆலா எல்லா ஆன்மாக்களிடமும் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று வினவினான். அதற்கு எல்லா ஆன்மாக்களும் ஒரே மூச்சாக ஆமாம், என்னுடைய ரப்பு நீதான் யா அல்லாஹ் என்று கூறுவார்கள். இந்த வாக்குறுதி அரஃபாவுடைய மைதானத்தில் தான் வாங்கப்பட்டது என்பதாக மிஸ்காத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ள முஸ்னதே அஹ்மதுடைய அறிவிப்பு கூறுகிறது. அரஃபா நாளின் அந்த மைதானமும் ஹஜ்ஜினுடைய அந்த வேலையும் அன்று நாம் என்ன உறுதிமொழி எடுத்தோம், இப்பொழுது அதனை எந்த அளவு நிறைவேற்றுகின்றோம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் நல்ல உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. ஆமீன்.
இதற்கு பிறகு முஸ்தலிஃபா, மினா ஆகிய இடங்களில் ஒன்று கூட நேருகிறது. இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை மக்களுடைய இந்த பெரும் கூட்டமும் அவர்களுடைய கூச்சலும் கத்தலும், பல்வேறு மொழிகளை பேசுதலும், தங்களின் இமாம்களை பின்பற்றி நடப்பதும், கியாமத்துடைய நாளில் ஜனங்கள் தங்களுடைய நபிமார்களையும் வழிகாட்டிகளையும் பின்பற்றி நடப்பதையும், அந்த திகைப்பும் திடுக்கமும் உள்ள நாளில் மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஓடக்கூடிய காட்சியினை நினைவுபடுத்துகின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் பணிவையும் அழிது மன்றாடுவதையும் மேற்கொள், அதுதான் உனக்கு வெற்றியளிக்கக்கூடியது என்று கூறுகின்றார்கள். கியாமத்துடைய நாளில் நினைவை புதுப்பிக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய இந்த காட்சிகளை இங்கு நான் சுருக்கமாக வார்த்தைகளில் கூறியிருக்கின்றேன். நிலைகளை கூறி ஜாடை காட்டும் தோரணையில் கூறியிருக்கின்றேன். கவனித்து பார்த்தால் இன்னும் மிக விரிவாக பல விஷயங்கள் நமக்கு மனதில் தோன்றும். இறை அன்பையும் இறை நேசத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவது நமது நோக்கமாகும். ஹாஜிகளுடைய கோலத்தை இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த நீண்ட விளக்கம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தொடர்பு 2 வகைப்படுத்தப்படுகின்றது. முதலாவது அடிமைத்தனத்தின் தொடர்பு. ஏனென்றால் அந்த பரிசுத்தமான அல்லாஹ் எஜமானனாக இருக்கின்றான், படைத்தவனுமாக இருக்கின்றான். இந்த தொடர்பை எடுத்துக்காட்டக்கூடிய முறையில்தான் தொழுகை அமைந்திருக்கின்றது. அதில் பூரணமாக பணிவையும் அடிபணிதலையும் வெளிப்படுத்துகின்றது. ஆகையினால்தான் தொழுகையில் அமைந்திருக்கக்கூடிய சகல அம்சங்களும் அடக்கம், அமைதி நிறைந்ததாக, ஒரு அரசனுடைய அவைக்கு உகந்த உயர்ந்த ஆடை அணிந்து ராஜ மரியாதைக்கு ஏற்ற நிலையில் ஆஜராகக்கூடிய நிலை நமக்கு இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதுமே ஒழுங்கான முறையில் ஒழு செய்து மிகவும் அமைதியோடு சுத்தமான உடை உடுத்தி கம்பீரத்தோடு முதலில் காதுகள் வரை கைகளை உயர்த்தி தன்னுடைய அடிமைத்தனத்தையும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். பிறகு கைகளை கட்டி தங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு தலை தாழ்த்தி மரியாதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தரையில் நெற்றியை தேய்த்து தன்னுடைய அடிமைத்தனத்தையும் இயலாமையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். மேலும் ஒரு எஜமானனான அல்லாஹுடைய மேன்மையை நாவால் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு சொல்லோ அல்லது செயலோ அவனுடைய மேன்மை மகத்துவத்திற்கு மாறுபட்டதாகவோ அல்லது தன்னுடைய இயலாமையை மறுப்பதாகவோ அல்லாமல் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எந்த அளவு அமைதியும் கம்பீரமும் கடைபிடிக்கப்படுகின்றதோ அதுவே அவனுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு ஏற்றமானதாக இருக்கின்றது. எனவேதான் தொழுகைக்காக ஓடி செல்வது மக்ரூஹ் ஆகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கையில் 2 கைவிரல்களை கோர்த்தபடி அமர்ந்திருப்பது மக்ரூஹ் ஆகும். தொழுகையில் விரல்களை முறிப்பது, தேவையில்லாமல் இரும்புவது, இங்கும் அங்கும் பார்வையை பார்ப்பது, பொருத்தமற்ற முறையில் ஆடை அணிவது, துணியை உடலில் தொங்கவிட்டு கொண்டு தொழுகுவது போன்றவை மக்ரூஹ் ஆகும். தொழுகையில் பேசுவதால் தொழுகை வீணாகி விடுகின்றது. ஒழு முறிந்து விடுவதால் தொழுகை முறிந்து விடுகிறது. வெடி சிரிப்பு சிரிப்பதால் வீணாகி விடுகிறது. சஜ்தா செய்யும் பொழுது பாதங்களை மேலே தூக்கி விடுவதாலும் வீணாகி விடுகிறது தொழுகை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் தொழுகையுடைய அமைதிக்கும் கம்பீரத்திற்கும் மாறுபட்டதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த 2ஆம் வகையான தொடர்பு, அன்பு, பிரியம் ஆகியவைகளின் அடிப்படையில் ஆனதாகும். ஒருபுறம் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய இரட்சகனாக உபகாரியாக இருக்கின்றான். இன்னும் அழகு, நிறைவு ஆகியவைகளின் சகல தன்மைகளையும் ஒருங்கே அமைய பெற்றவனாக சகல நல்ல பண்புகளோடு உறைவிடமாக இருக்கின்றான். மற்றொரு புறத்தில் காதலும் பிரியமும் எல்லா மனிதர்களிடமும் இயல்பாகவே குடிகொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜினுடைய பிரயாண ஆரம்பத்திலேயே சகல உலக சம்பந்தங்களையும் உதறி தள்ளிவிட்டு தனக்கு பிரியமானவர்களையும் பந்துக்களையும் வீடு வாசலையும் துறந்து அவற்றிலிருந்து முகத்தை திருப்பி தன்னுடைய பெரிய நாயண்டின் பக்கம் செல்ல வேண்டி இருக்கின்றது. இன்னும் காடுகளிலும் வீதிகளிலும் சுற்றி அலைந்து செல்ல வேண்டியுள்ளது. இதுவே காதலர்கள் செய்யும் காரியமாக இருக்கின்றது. இத்தனை ஆவலும் ஆசையும் இந்த பைத்தியமும் எதற்காக, இந்த தவிப்பும் துடிப்பும் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன? பிரிய நாயனின் வீட்டில் பிரிபவர்கள் ஒன்று கூடுவதற்கு ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்பதே ஆகும். நாளை உன் வீட்டில் பிரியர்களுடைய கூட்டம் கூடுவதாக கேள்விப்பட்டேன். அனுமதி இருப்பின் நானும் அவர்களில் ஒருவனாக இணைந்து கொள்வேன். நாயனான அல்லாஹு தஆலா அடியானை நாடு நகரமற்று சுற்றும் ஒரு பற்றற்ற அலங்கோல நிலையில் காண ஆசைப்பட்டான். சுப்ஹானல்லாஹ்.
அதற்காக ஹஜ்ஜு பயணத்தை ஒரு காரணமாக ஆக்கிவிட்டான். இந்த உணர்ச்சியோடும் நாட்டத்தோடும் வீட்டை விட்டு புறப்பட வேண்டும் என்றால் அன்பு பாதையிலே சிரமங்கள் சம்பவிப்பது என்பது தவிர்க்க முடியாததொன்று என்பதை நன்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இறை நேசத்தில் பயணிப்பவர்களே, அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த வழியிலும் ஒரு சில கடினமான சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஓ மனமே, நட்பின் பெயரை சற்று நிதானமாக கூறு. பாக்கியமற்றவனால் இறைநேச பாரத்தை சுமக்க முடியாது. இறைநேசத்தின் அடிப்படையில் இந்த முபாரக்கான புனிதமிக்க ஹஜ்ஜுடைய பயணம் அமைந்திருக்கிறது என்றால் பிறகு வழியில் நேரும் சகல சிரமங்களும் அதே ஒரு உணர்ச்சி உட்பட்டதாக இருப்பது அவசியமாகும். அவற்றை காதல் உணர்வோடு சகித்து பொறுத்து கொள்வது வேண்டும். அவளின் வாலிபத்தை கண்டுகொண்டிருக்க விரும்புபவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், ஆபத்து, கேவலம் ஆகியவைகள் பீதி காண்பித்து கொண்டே இருக்கும். வேதனை, கவலை, துக்கம், தவிப்பு, பயம் ஆகிய துன்பங்களின் எதுதான் இல்லை? பிரிவினை ஏற்படும் இரவில் சிரமம், பழிப்பு, கஷ்டங்கள் ஆகியவைகள் எதைத்தான் உன் அன்பில் நாம் அனுபவிக்கவில்லை? பிரியத்தில் நீதமும் அநீதமும் சமமேதான். மனதில் அன்பின் சுவை இருப்பின் எல்லாவற்றிலும் இன்பமே இன்பம்தான். இதற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடை பேரின்பத்தின் பிரியத்தின் முழுமையான எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. அதாவது தலையில் தொப்பி இல்லை, உடலில் ஜுப்பா இல்லை, நறுமணம் பூசாமல், அலங்காரம் ஏதுமில்லாமல் ஒரு பரதேசியை போன்ற தோற்றம் கவி ஒன்று கூறுகின்றது. உண்மையிலேயே வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இந்த நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும். எனவே சில உலமாக்கள் வீட்டிலிருந்தே இஹ்ராம் கட்டிச் செல்வது மிகவும் சிறந்தது என்று அபிப்பிராயப்படுகின்றார்கள். எனினும் இஹ்ராம் கட்டியவுடன் பல காரியங்கள் விலக்காகிவிடுவதாலும் மேலும் இப்படிப்பட்ட உடை சுகபோகமாக வாழ்க்கை வாழும் சிலருக்கு சிரமமாக ஆகிவிடும் என்பதாலும் அல்லாஹு தாலா தன்னுடைய அருளால் புறப்பட்ட இடத்திலிருந்தே இஹ்ராம் கட்டி வர தேவையில்லை என்று அனுமதி கொடுத்திருக்கின்றான். சுஹான்அல்லாஹ். இருப்பினும் நேயனை நெருங்கும் பொழுது அக்கோலம் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவனுடைய வீதிகளில் அந்த கோலத்தில் பிரவேசிப்பதுதான் பொருத்தமானது. அதாவது தலைவிரி கோலமாகவும் ஒரு பைத்தியக்கார கோலத்திலும் அழுக்கு படிந்த நிலையில் காதல் பைத்தியம் பிடித்து வேண்டிய உருவில் அங்கே பிரவேசிக்க வேண்டும். இதனாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரிசுத்த வாக்கில் சித்தரித்து காட்டுகின்றார்கள். ஹாஜி தலைவிரி கோலமாகவும் அழுக்கு படிந்தவர்களாகவும் தோன்றுவார்கள். அதாவது இந்த பாதையிலே தவிப்பினாலும் துடிப்பினாலும் தம்மை மறந்த நிலையில் புழுதி உடலில் படிந்திருக்கும் என்பதாகும். அல்லாஹ்வே மலக்குகளிடம் இந்த நிலையைத்தான் வெகும் பெருமிதமாக எடுத்து கூறுகின்றான். அதாவது என்னுடைய வீட்டை தரிசிக்க வரக்கூடிய அன்பர்களை பாருங்கள், என்னை நோக்கி தலைவிரி கோலமாக புழுதியெல்லாம் படிந்த நிலையில் வந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் காடு, மலை, வனாந்தரங்களை கடந்து அழுது புலம்பியவர்களாக அங்கு அடைந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த கோலம் நிச்சயமாக ஏற்படத்தானே செய்யும். மேற்கூறிய அடையாளங்கள் எந்த அளவு அதிகமாகுமோ அந்த அளவு தவிப்பும் துடிப்பும் அதிகமாக வெளிப்படும் என்பது உண்மை. இதே நிலை மெய்மறைந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று நான் ஆஜராகி இருக்கின்றேன். அல்லாஹ்வே, நான் ஆஜராகி இருக்கின்றேன். அல்லாஹ்வே, நான் ஆஜராகி இருக்கின்றேன். உனக்கு இணை எவருமே இல்லை. நான் ஆஜராகி இருக்கின்றேன், ஆஜராகி இருக்கின்றேன் என்று முழங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் மலரிக்கொண்டும் அங்கே சென்றடைகின்றார்கள். இதனாலேயே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய மேன்மை லப்பைக்கை இறைந்து கூறுவதிலும் குர்ஆனுடைய இரத்தத்தை ஓட்டுவதிலும் தான் உள்ளது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆண்கள் தல்பியாவை சத்தமாக ஓத வேண்டும் என்று ஆர்வமூட்டப்பட்டிருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாவது, என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய தோழர்களுக்கு லப்பைக்கை சத்தமிட்டு இறைந்து ஓதுமாறு நான் கட்டளையிட வேண்டும் என்று கூறினார்கள். அழுது புலம்புவதும் அலறி அடிப்பதும் இஷ்க் என்னும் பேரின்ப பரவசத்திற்கு உயிர் நாடியாக இருக்கின்றது.
அழுது பிரலாபிப்பதற்கு என்னை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்விற்காக என் நண்பர்கள் யாரும் என்னை சீண்டாதீர்கள். அழுகையை நான் அடக்கினால் என்னுடைய சிரமம் மேலோங்கி விடுகிறது. அழுது பிரலாபித்து சப்தமாகவும் நிசப்தமாகவும் என்னுடைய மனவேதனையை நான் எடுத்துரைப்பேன். கேட்பவர்களுக்கு அதை கேட்கக்கூடிய சக்தி இருந்தால் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நெஞ்சை கொண்டு மேலும் அழுது பிரலாபிக்காதே. ஓ மைனாவே, உன் அழகில் காய்ப்பு ஏற்பட்டு விடாமல் இருக்கட்டும். ஆர்வமிகுதியால் என்னை மறந்து அவனிடம் என்னுடைய ஆசைகளை எடுத்துரைத்தேன். அப்பொழுது என்னுடைய நாவிலிருந்து என்னென்ன வெளிவந்தனவோ எனக்கே தெரியவில்லை. யாருடைய நினைவோ நமக்கு புது புது வெகுமதிகளை கொடுத்தது. ஈரக்குலையை பொசுக்கியது, மனவேதனையை அளித்தது, அழுகையும் புலம்பலையும் ஏற்படுத்தியது. மனது வேதனைப்படும் இரவில் மன ஆறுதல் அளிப்பவன் யார் இருக்கின்றான்? அப்பொழுது அழுகை உடனிருக்கும், வருத்தம் உடனிருக்கும். இதே பதட்டத்தோடும் துடிப்போடும் அழுகையோடும் ஹாஜி கடைசியாக தன்னுடைய அல்லாஹுடைய நகரை காபத்துல்லாவை அடைந்து விடுகிறார். அதாவது மக்கா முக்கர்ரமாவில் பிரவேசித்து விடுகின்றார். தேடி தேடி நாம் அவன் வீடு வரை சென்றடைந்தோம். காணாமல் போன என்னுடைய இதயம் என் பயண வழிகாட்டியாக இருந்தது. உள்ள துடிப்பு பிரியனுடைய வீதி வரை என்னை இன்று கொண்டு வந்து சேர்த்தது. ஜீவித்திருக்கக்கூடிய நிலையில் நான் சொர்க்க பூந்தோட்டத்தில் பிரவேசித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். நான் என்னுடைய ஷைக் மௌலானா கலீல் அஹ்மத் சாஹிப் நவ்வரல்லாஹு மர்கது அவர்கள் மிக குறைவாகவே கவிதைகள் பாட கேட்டிருக்கின்றேன். ஆனால் ஹஜ்ஜிற்கு சென்று ஹரம் ஷரீஃபில் அமர்ந்துவிட்டால் மிக வியக்கும் முறையில் பரவசத்தில் அதி அற்புதமாக இவ்வாறு கூறுவார்கள். நாம் எங்கே? ரோஜா மலருடைய நறுமணம் எங்கே? காலை தென்றலே, உன்னுடைய கிருபைதான் அதனை கொண்டு வந்து சேர்த்தது. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே உள்ளத்தில் அன்பின் ரணம் ஏற்பட்டு உள்ளத்தை பறிகொடுத்த ஒருவன் அவன் தன் நாயனின் வீட்டை அடைந்து விடும் பொழுது அவன் மீது என்ன நிகழும், அவன் எதை சிந்தித்து கொண்டிருப்பான் என்பதனை வார்த்தைகளால் வர்ணித்து கூற முடியாது. பெரிய நாயனை அன்பன் தரிசித்தும் சக்தி எங்கே இருக்கிறது? நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களை தூர் சினா மலையில் இறை ஜோதி வீழ்த்திவிட்டது என்று ஒரு உருது கவிதை கூறுகிறது. மனமே, இந்த இணையும் இரவு நாளை எங்கே கிடைக்கப் போகிறது? இன்றே அனுபவித்து வேண்டியதை அனுபவித்துக்கொள் என்று கூறுகின்றது. இதற்கு பிறகு ஒருவன் அவன் செய்யும் நல்ல எல்லா செயல்களும் எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கோ ஒழுங்குமுறைக்கோ அடங்கி இருக்காது. சில சமயம் தன் பிரிய நாயனின் வீட்டை சுற்றி சுற்றி வருவான். சில சமயம் அவன் சுவர், வாசல் இவற்றையெல்லாம் முத்தமிடுவான். கண் கலங்கி கண்ணீர் சொரிவான். தன் நெற்றியையும் சிரசையும் அதன் மீது தேய்ப்பான். ஹஜருல் அஸ்வத் என்ற கல் கருங்கல்லை முத்தமிடுவதைக் கொண்டு தவாஃப் துவங்குகின்றது. ஹதீஸை அதன் ஆரம்பத்தின் அல்லாஹ்வுடைய பரிசுத்த கை என கூறப்பட்டுள்ளது. அதை முத்தமிடுவது அல்லாஹ்வுடைய கையை முத்தமிடுவதற்கு ஒப்பானதாகும். மண் உருவங்களிலேயே மானிடருக்கு இந்த மாபெரும் நட்பாக்கியத்தை நல்கியிருப்பது கருணையுள்ள எஜமானனாகிய அல்லாஹு தாலாவுடைய எல்லையில்லாத பேரருளாகும். அன்பனின் வீட்டு சுவற்றையும் வாசலையும் முத்தமிடுவது, காலை முத்தமிடுவது, கைகளை முத்தமிடுவது போன்றவை எல்லா பேரின்ப காதலில் உள்ள ரசனைகளையும் இன்றியமையாத அம்சங்கள் ஆகும். அன்பில் மனதை பறிகொடுத்த எந்த ஒரு கவிஞனும் மேற்கூறியவற்றை ஏதாவது ஒரு விதத்தில் கவியின் முக்கிய அம்சமாக ஆக்காமல் இருக்க மாட்டார்கள். நான் லைலாவின் நகரை அடைந்துவிட்டால் சில சமயம் இந்த சுவற்றை முத்தமிடுவேன், சில சமயம் அந்த சுவற்றை முத்தமிடுவேன் என்பது கவிதையின் சாரம்சமாகும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதுக்கு தன் பரிசுத்த உதடுகளை பதித்தார்கள். இன்னும் நீண்ட நேரம் வரை அவ்வாறே வைத்திருந்தார்கள். அன்னாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுது கண்ணீர் சிந்தியவர்களாக நிற்பதைக் கண்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடம்தான் கண்ணீர் சிந்தப்படக்கூடிய இடமாகும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ஹஜ்ஜின் அந்தரங்க தத்துவங்களை பற்றி விபரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பயானிலும் இதனை பற்றி பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் பயான்கள் ஆர்வத்தோடும் முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.